ஸோ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு யூடியூப் பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய சேனல் க்ரோத்தே ஆகலை அப்படின்னாலும் சரி, இதுக்கு மேலே தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய காமனான 5 மிஸ்டேக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் நேம் சூஸ் பண்ணுறது தான். உங்களுடைய சேனல் நேம் தான் உங்களோட ஐடென்டிட்டி. நீங்கள் நாளடைவில் க்ரோத் ஆகிறப்ப உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான யூசர் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக போக முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனல் நேமே அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேமை எடுத்துக்கிட்டு கூட எக்ஸ்ட்ரா 1 2 3 அப்படின்லாம் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் நாளடைவில் க்ரோத் ஆகிறப்ப நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த சேனலை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த சேனல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்குன்னு தனியான யூசர் நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யூசர் நேம் சூஸ் பண்ண தெரியலனா கூகுள் சர்ச்சில் போய்ட்டு யூடியூப் நேம் ஜென்ரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ சர்ச் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் டெக் கேட்டகரி வேணும், அதனால் டெக்குன்னு கொடுத்து எத்தனை வேர்டு வேணும்னு கேட்கும். நான் எக்ஸாம்பிள் 10 வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணனா கீழே பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக 10 டிஜிட்டில் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு தேவையான நேம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் சேனலுக்கு நீங்களே நேம் சூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 2 இல்லைனா 3 வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்ஷனான நேம் சூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க யூஸ் பண்ணாத நேமை யூஸ் பண்ணாதான் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நாளடைவில் நீங்கள் க்ரோத் பண்ணுறப்ப நீங்கள் தனியாக தெரிவிங்க. யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக யார் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்க சேனல் மட்டும்தான் யூடியூப்பில் க்ரோத் ஆகும். நான் செக் பண்ண வரைக்கும் சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் நிறைய கேப்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 வீடியோவாவது ரெகுலராக ஒவ்வொரு வாரமும் போட்டுகிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட வியூஸ் வந்து அதிகமாகிடும். எப்போ வியூஸ் அதிகமாகதோ ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் என்னோட சேனல் எடுத்துக்கிட்டிங்கனாவே நான் பிகினராக இருக்கப்போ வாரானா 3 வீடியோ ஒவ்வொரு வாரமும் கன்சிஸ்டண்ட்டாக அதே நாளில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டு எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் எடுத்தோடனே பெரிய க்ரோத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் சேனலும் க்ரோத் ஆகிடும். யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய 3வது முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட். ஸோ ஸ்பேம் கமெண்ட் வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்பேம் கமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி கமெண்ட் பண்ணுறப்ப உங்கள் சேனலோட லிங்க் அங்கே பேஸ்ட் பண்ணாலோ, இல்லை உங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நான் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் என் சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலோ, அந்த கமெண்ட் எல்லாமே யூடியூப் எங்கே சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பேம் கமெண்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலே ஸ்பேம் சேனலாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்ல வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சேனல்லையே நான் காட்டுறேன். என்னோட யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 கமெண்ட் செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. பப்ளிஷ்டு கமெண்ட்ஸ், ஹெல்டு ஃபார் ரிவ்யூ, லைக்லி ஸ்பேம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் பப்ளிஷ்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காமனாக வர கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது வீடியோக்கு ரிலேட்டடான கமெண்ட்ஸ் இல்லைனா ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா இதில் இருக்கும். இதுவே ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்றதுல இருக்கும். அதே மாதிரி லைக்லி ஸ்பேம் அப்படிங்கிற டேப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் லிங்கை கொடுத்து இதை வாட்ச் பண்ணுங்க, இல்லைனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற எல்லா சேனலுமே ஸ்பேம் கமெண்டாக போய் தான் சேரும். அதனால் உங்கள் சேனல் வந்து ஸ்பேம் சேனலாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த சேனல்லையும் போய்ட்டு ஸ்பேம் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஸ்பேம் கமெண்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா யூடியூப் உங்கள் சேனலை ஸ்பேம் சேனல் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்ல கண்டென்ட் போட்டாலும் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது.
முடிஞ்ச வரைக்கும் எந்த வீடியோஸில் போனாலும் அந்த வீடியோஸ்க்கு ரிலேட்டடான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது கொஷின் கேளுங்க. இந்த மாதிரி ஸ்பேம் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அது ஆபத்தாக முடியும். யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய 4வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் அவங்க ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணுறப்ப ஏதோ ஒரு வீடியோ டைட்டில் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட எந்த சப்ஸ்கிரைபர்ஸுமே இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ யார் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். யூடியூப் சர்ச் பாரில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணுறீங்க, அதில் உங்கள் வீடியோஸ் மாட்டினா மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வீடியோ வியூஸ் கிடைக்கும். அதனால் யூடியூப் SEOக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ யாராவது யூடியூப் சர்ச் பாரில் போய் ஏதாவது சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே யூசர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் வர ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வரும். ஏன்னா இதை நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப வீடியோவோட டைட்டில், கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணோம். அப்போ தான் யாராவது யூடியூப்ல சர்ச் பண்ணால் அந்த சர்ச் ரிசல்ட்டில் உங்கள் வீடியோ வரும். அந்த வீடியோவை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தா உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட் யூடியூப்ல மட்டும் வீடியோ கிரியேட் பண்ணி அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்க நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கிற வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 வியூ தான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லாக 600 மணி நேரத்துக்கான வீடியோ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அப்லோட் ஆகுது. அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ யாருக்குமே தெரியாது. உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதப்ப உங்கள் சோஷியல் மீடியா பவரை வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், கூகுள் ப்ளஸ் போன்ற எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 100 ஃப்ரெண்ட்ஸாவது சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாண்டடாக உங்கள் வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கான சஜஷன் கேளுங்க. அந்த சஜஷன் யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதில் யாராவது பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக உங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள்கிட்ட இருக்கும் சோஷியல் மீடியா பவரை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு டாபிக் பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.